Hello people, this is part 2 of my PCOS journey. Nearly 14 kgs ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல்குள்ளே இருந்து ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறமா அக்டோபர் 2024 நாங்கள் காலேஜ் ட்ரிப்காக ஹைதராபாத் போனோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெமரி ஆஃப் மை காலேஜ் லைஃப்னு கூட சொல்லலாம். இங்கே தான் அகைன் சில ட்விஸ்டெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் அந்த ட்ரிப்பில் எடுத்தது. முன்னாடி இருந்ததுக்கும் இப்போயும் நிறைய சேஞ்சஸ் தெரியும். அண்ட் இந்த சில ஃபோட்டோஸ் நான் வேறு அக்கேஷன்ஸில் எடுத்தது. இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் நான் ஏன் இதை ஸ்டார்ட் பண்ணுற விஷயத்தையும் மறந்துட்டேன். முன்னாடி விட இப்போ பார்க்க பெட்டராக இருக்கும், அவ்வளோதான், இது போதும்னு நினச்சி திரும்பவும் பேடான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போக ஆரம்பித்தேன். ஈவெண்ட்ஸ், செலிப்ரேஷன்ஸ்னு நிறைய என்ஜாய்மெண்ட்ஸோடு சேர்த்து ஹெல்த் கான்ஷியஸ் கொஞ்சம் கூட இல்லாமல் திரும்பவும் கண்ட்ரோல் இல்லாமல் ஃபுட்டை கன்சியூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் இதை எனக்காக தான் ஸ்டார்ட் பண்ணுன்ற விஷயத்தை ரியலைஸ் பண்ணாமல் டயட் அண்ட் எக்ஸசைஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணிட்டேன். அகைன் எனக்கு மென்சஸ் வரத்தில் இஷ்யூ ஸ்டார்ட் ஆச்சு. 2025 ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே நான் டயட்டை ஸ்டார்ட் பண்ணணும், திரும்பவும் லைஃப் ஸ்டைலை ப்ராப்பராக மாற்றணும்னு நிறைய ட்ரை பண்ணேன். ஆனால் அதுக்காக நான் எதையுமே சேஞ்ச் பண்ணாமல், அதுக்கான எந்த எஃபர்ட்ஸும் எடுக்காமல், எனக்கும் என் ஹெல்த்தில் கன்சர்ன் இருக்க என்னோடய பீப்புளுக்கும் ரீசன்ஸ் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். பார்ட் 1 அப்லோட் பண்ண அப்புறம் எனக்கு சில டிஎம்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. அவங்க ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ் மட்டும் இல்லாமல் என்னோடய டயட் ரொட்டீன்ஸும் நான் என்ன ஃபாலோ பண்ணேன்ற விஷயத்தையும் கேட்டிருந்தாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி நிறைய பேர் இப்படி சஃபர் ஆகிட்ருக்காங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. அண்ட் இவ்வளோ பேடான லைஃப் ஸ்டைலில் நான் இருந்த அப்புறமும், இவ்வளோ வேர்ஸ்ட்டாக என்னோடய பாடியை நான் ட்ரீட் பண்ண அப்புறமும், பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு லாஸ்ட் 4 monthஸில் எந்த மெடிக்கேஷனும் இல்லாமல் நேச்சுரலாக பீரியட்ஸ் வந்திருக்கு. அண்ட் எஸ், மை பாடி ஸ்டார்டட் ஹீலிங் மீ நேச்சுரலி. I think this is the right time that I should pay back for my body. 2026ல என்னோட பெட்டர் வெர்ஷனாக தான் நான் என்டர் ஆகணும்னு நினைக்கிறேன். அண்ட் திஸ் டைம் ஐ எம் கோயிங் டு டூ திஸ் ஃபார் மை செல்ஃப். நீங்களும் என்னோட சேர்ந்து இந்த ஜேர்னியில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐ எம் கோயிங் டு ஷேர் மை எவ்ரிடே அப்டேட்ஸ் அண்ட் மை டயட் அண்ட் எக்ஸசைஸ் ரொட்டீன்ஸ். நமக்கு நாளைக்கு கிடைக்க போகிற ரிசல்ட்டுக்கான எஃபர்ட் அது இன்னிலேருந்தே தான் தொடங்கணும். ஏன்னா என்னால் இது முடியல, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி தள்ளி போட்டுகிட்டே இருக்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்லை. இங்கே ஃபேட்டாக இருக்கிறதும் ரொம்ப கஷ்டம், அண்ட் அந்த ஃபேட்டை லூஸ் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். நமக்கு எந்த கஷ்டம் தேவைன்னு நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். Do follow for the next update. Until then, tata, bye bye.